நமக்கு அதுதானே சார் பிழைப்பு. அப்போ அந்த கேரக்டர் நம்ம கரெக்டாக பண்ணணும். டைரக்டர் வந்து இப்படி வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு அவர் நினைக்கும் பொழுது, அதை விட பிரமாதமா நம்ம பண்ணும்பொழுது அவருடைய மகிழ்ச்சி இருக்கு இல்லையா அதுல. அந்த கதைன்றது அவர் பெற்ற குழந்தை இல்லையா? அந்த குழந்தையை தூக்கி கொஞ்சுவதற்கு நமக்கு உரிமை இருக்கு. கீழே போட்டு மிதிக்கிறதுக்கு நமக்கு உரிமை இல்லை. அதே மாதிரி நம்முடைய ப்ரொஃபஷன் இது. அதை கரெக்டாக செய்யணும். மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கணும். அதை இப்படி இப்படி வெளிப்படுத்தணும். இந்த இது அந்த பார்க்குறதெல்லாம் அப்படிப்பாங்க அப்படின்னு சிரிக்கிறது, இது எல்லாமே வந்து நம்ம எவ்வளவு வக்கர எண்ணம் கொண்டவர்களை நாம் சந்திக்கிறோம். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருந்தார் சார், ஸ்டுடியோவில் தான் ஒர்க் பண்ணார். பார்த்துட்டு அண்ணா வணக்கண்ணா அப்படிம்பாரு. சரி, மறுநாள் இவர் நம்ம வணக்கம் வச்சா கண்டுக்க மாட்டுறாருன்ட்டு பேசாமல் போனோம்னு வச்சுங்களேன். என்ன பாஸ்கர் நிற்கிற எனக்கு தெரியலையாம்பாரு. இதை எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிறது சில பேர் நம்மளை பார்த்தோன்னே நீ எல்லாம் ஒரு ஆளா அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி ஒரு நண்பன் இருந்தான், அவன் திடீர்னு வரும், சரி நான் அப்புறம் சொல்கிறேன் அப்படி என்ன சொல்ல வந்தான் நம்ம குழம்புறோம் இல்லையா, அதை இவன் தூரமாக நின்று பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருப்பான். அப்புறம் இன்னொருத்தன் உன்னை பற்றி நான் என்னமோ நினச்சேன், என்ன நினைச்சான், நம்ம என்ன பண்ணோம் இவனுக்கு அப்படின்னு மண்டை குழம்பும். இது நம்ம கேட்டாலும் சொல்ல மாட்டோம், அது உனக்கு எதுக்கு போ இப்படி. அப்புறம் பார்த்தா ஆஹா இவன் நமக்கு வேலையில் மைண்டு ஓட மாட்டேங்குது. அப்போ நம்ம இதை வந்து நம்ம பெருசாக எடுத்துக்க கூடாது. ஒரு நாள் டப்பிங் போகும்போது சொன்னான், அவ்வளோதான்டா உன்னை பற்றி நான் என்னமோ நினைச்சேன், அதையே நினச்சிக்கோ, மாற்றிடாத, நீ என்ன நினச்சோ அதை விட கேவலமானவனா, ஓகே ரைட் தேங்க்யூ அப்படின்ட்டு போய்ட்டு ஃப்ரீயாக இருந்தது மைண்ட் அன்னைக்கு பூரா. இந்த இடத்துல அவர் இப்படி பண்ணார், இவர் இப்படி பண்ணார், நம்ம பேசும்போது இப்படி பண்ணார், இந்த ரியாக்ஷனை மைண்டில் வச்சுக்கணும், அதை அந்த இடத்துல வெளிப்படுத்தணும், அவ்வளோதான்.